ஹலோ காய்ஸ், என்னோட பேர் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாலேஜ் விலாகர் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் ஃபியர் மற்றும் அந்த பப்ளிக் ஸ்பீக்கின்ற அந்த ஃபியர் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி உங்கள் லைஃப்பை விட்டு மொத்தமாக எரடிகேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ எண்டில் ஒரு போனஸ் டிப் வச்சுருக்கேன். அது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிப்பு. இந்த டிப்பை நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு வந்து இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப் விட்டு ஓடி போயிடும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், போனஸ் டிப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான வேறு சில குட்டி குட்டி டிப்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, நீங்கள் அந்த ஸ்டேஜில் போய் பேசும்போது உங்களோட அந்த ஸ்டேஜோட அப்பேரன்ஸ் வந்து பயங்கர அவசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் கிடைக்கும் ஆடியன்ஸோட. உங்களோட அந்த ஸ்பீச்சும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் கேட்பாங்க. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்காது. நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டுமே, ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகிறேன். யூஸ்வலாக வந்து எல்லாருமே ஸ்டார்டிங்லேருந்து எல்லாரும் சொல்கிற ஒரே டிப்பு தான், காமனான ஒரு டிப்பு தான் இது. மெமரைஸ் யுவர் கண்டென்ட். உங்களோட கண்டென்ட் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறாங்களா, அது என்னைக்கு கொடுக்குறாங்களோ அன்னிலேருந்தே வந்து நீங்கள் வந்து அந்த கண்டென்ட் வந்து கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கண்டென்ட் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும், ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கணும். நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி மொத்தமாக அந்த கான்டென்ட்டில் காட்டுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸலண்ட்டாக இருக்கணும். உங்களோட கான்டென்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே வந்து என்னமா ரெடி பண்ணியிருக்காருப்பா இவர், அந்த மாதிரி நீங்கள் கான்டென்ட் ரெடி பண்ணணும். பண்ண முடியாதுலாம் சொல்லாதீங்க, கண்டிப்பாக பண்ண முடியும். நம்மளுக்கு இன்டர்நெட் இருக்குது, நிறைய டூல்ஸ் இருக்குது இன்டர்நெட்டில். அந்த இன்டர்நெட் டூல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இன்கேஸ் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது நீங்கள் அந்த டைட்டிலே வந்து நீங்கள் கேட்சியான ஒரு டைட்டில் வச்சிங்கன்னா, பார்த்த உடனே செம்மையாக இருக்குது இந்த டைட்டில்னு சொல்லிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை வந்து நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் திக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு பக்கா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள், ஓகேங்களா? இது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமான டிப் இதுதான். உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும். உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த இடத்துல நீங்கள் ஸ்டேஜில் போய் உங்களோட டெலிவரி பயங்கர பர்ஃபெக்டாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியர், அந்த அங்கே போய் ஸ்டேஜில் போய் பேசலாம் தெரியுமா, அந்த ஃபியர், அந்த நீங்கள் வந்து பயப்படாதீங்க, ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து நீங்கள் பேச போகிறோங்கிறத வந்து உங்கள் மைண்டில் விட்டு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நார்மலாக யார்கிட்டயோ பேச போகிறோம். நமக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே முன்னாடி இருக்க போகிறாங்க. தெரியாதவங்க இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து நல்லா உங்களோட கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்கள் கண்டென்ட் சூப்பராக இருந்தால் உங்கள் கண்டென்ட்டை நம்புங்க. உங்கள் கண்டென்ட்டை நம்பும்போது உங்களுக்கு பயம் இருக்காது. நீங்கள் எப்போ பயப்படுறீங்களோ, நீங்கள் ஸ்டேஜில் போய் பேசும்போது உங்களோட கண்டென்ட்டு மறந்துடுச்சுன்னா அப்புறம் வந்து எல்லாரும் முன்னாடி ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும் உங்களுக்கு தான். ஸோ வந்து கண்டென்ட்டை மறக்காமல் இருக்கணும்னா ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நீங்கள் வந்து பயப்படக்கூடாது. நீங்கள் பயந்தீங்கன்னா உங்கள் கண்டென்ட் மறந்துடும். உங்கள் கண்டென்ட் மறந்துடுச்சுன்னா எல்லாமே காலி, ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்டேஜில் போய் நீங்கள் பேச போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு காமெடி வீடியோவோ ஒரு ஸ்டாண்டப் காமெடியோ ஏதாவது ஒன்று பார்த்துக்கோங்க. நீங்கள் சொல்லலாம், அப்போ பார்த்தா எனக்கு மறந்துடுமேன்னு. அதெல்லாம் ஒன்றுமே மறக்காது. நீங்கள் அந்த டைம் வந்து பயங்கர பயத்தில் இருப்பீங்க. நீங்கள் பயத்தில் இருந்தால் தான் மறந்து போவீங்களே தவிர, நீங்கள் ரிலாக்ஸ் ஆனால் உங்களோட கண்டென்ட்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகமே இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் அங்கே போய் ஸ்டேஜில் ஆட்டோமேட்டிக்காக பேசும்போதே உங்கள் கண்டென்ட் வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வெளில வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோஸோ இல்லைனா ஏதாவது ஒரு ஃபன்னி வீடியோஸோ பார்த்து உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக உங்கள் மைண்ட் இருக்கும்போது அந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு அந்த பயம் உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் தான், நான் ஒத்துக்கிறேன், கொஞ்சம் பயம் இருக்கும். பட் ஆனால் முன்னாடி கம்பேர் பண்ண அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. நீங்கள் பார்த்து அந்த ஃபன்னி வீடியோஸ்லாம் வந்து உங்களோட மைண்டை கொஞ்சம் கூல் பண்ணி விடும். நீங்கள் கூலாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸ், நீங்கள் பண்ணுற வேலைகளும் ரொம்ப வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல சொல்கிறேன். கைஸ், இன்னொரு முக்கியமான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைன் குட் பாடி போஸ்டர். அதாவது நீங்கள் அங்கே போய் ஒரு ஸ்டேஜில் நிற்கும் போது குனிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி கையை வளர்த்துக்கிட்டு அந்த மாதிரி காலை வந்து லைட்டாக கிராஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் நிற்காதீங்க, ஓகேங்களா? நல்லா ஸ்டிஃபானா அப்படியே ஒரே அடியாக நீங்கள் ஸ்டிஃபாக நிற்கக்கூடாது. நீங்கள் ஒரே அடியாக ஸ்டிஃபாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பயங்கரமாக பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா வந்து நீங்கள் பயங்கர பயத்தில் இருக்கும்போது அப்படியே ஸ்டிஃபாக நிற்பீங்க. பயங்கர அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கை காலை அசையாமல் அப்படியே நின்றுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி தயவுசெய்து நிற்காதீங்க. நின்னா வந்து அவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க ஆடியன்ஸ்லாம் நீங்கள் பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்குன்னு ஒரே அடியோட வளர்த்திக்கிட்டு இருக்காதீங்க. மேலே கீழேன்னு பார்த்துக்கிட்டு குனிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் தயவுசெய்து இருக்காதீங்க. ஒரு நல்ல பாடி போஸ்டர். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறீங்கன்னா எப்படி நார்மலாக நின்று பேசிகிட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கூலாக அப்படியே இருங்க. கூலாக இருந்தாலே வந்து உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். உங்கள் பாடி போஸ்டர் உள்ள கூலாக தான் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு நல்ல பாடி போஸ்டர் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல பாடி போஸ்டர் வேணும்னா நீங்கள் வந்து யூடியூப்லையோ இல்லை பின்ட்ரெஸ்ட்டில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ஒரு பக்காவான பாடி போஸ்டர் என்னென்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் மிரர் முன்னாடியோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் முன்னாடியோ யார் முன்னாடியோ நின்று நீங்கள் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ வந்து நீங்கள் அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்காது, முன்னாடியே அந்த பாடி போஸ்ட்லாம் ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். இன்னும் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிஃபாக இருக்குது அதை மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஸ்டிஃபாக அப்படியே ஒரே இடத்துல நிற்காதீங்க. அந்த மாதிரி நின்னீங்கன்னா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் நீங்கள் பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் பயப்படுறதுனால தான் நீங்கள் அதே மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. ஒரே இடத்துல நின்றுட்டு அப்படியே எங்கேயும் திரும்பி கூட பார்க்காம அப்படியே இப்படி மைக் வச்சுட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்கும். கேட்குற அவங்களுக்கும் வந்து நீங்கள் பேசுறது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. ஓகேங்களா கைஸ்? இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டோனை நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. இப்போ நீங்கள் அங்கே பேசும்போது அப்படியே அப்படியே மைக் கிடச்சோன்னே பயங்கர சத்தமாக பேசுனீங்கன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகும் இந்த பக்கம் இருக்கிற ஆடியன்ஸுக்கு. நீங்கள் ரொம்ப கம்மியாக பேசினாலும் அவங்க சுத்தமாக கேட்காது, அப்பயும் ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க. நீங்கள் உங்கள் டோனை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் டோனை கரெக்டாக வச்சுக்கிட்டு, அதாவது எந்த இடத்துல வந்து உங்களோட நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்களோட டோன் எந்த இடத்துல லோ பண்ணணும், எந்த இடத்துல ஹை பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து எல்லாமே இன்டர்நெட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எல்லாமே இன்டர்நெட்லேயே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களோட டோனை நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தாலே மேக்ஸிமம் உங்களோட ஸ்பீச் வந்து பயங்கர மாசாக வந்து ஹிட் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த உங்களோட டோனை மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பேசணும். எந்த இடத்துல வந்து லோ பண்ணணும், எந்த இடத்துல வந்து உங்களோட வால்யூம் ஹை பண்ணணும், எடுத்தோடனே வந்து மைக்கில் எப்படி நார்மலாக பேசணும், எடுத்தோடனே பயங்கரமாக கத்தி அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. கொஞ்சம் கூலாக அப்படியே சட்டிலாக அப்படியே பேசுங்க. ஓகேங்களா? ரொம்ப வந்து உங்கள் டோனை வந்து எக்ஸாஜரேட்லாம் பண்ணி காட்டாதீங்க. அது வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும் கேட்குறவங்களுக்கு. ஓகேங்களா? அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு இது வந்து பயங்கர இம்பார்ட்டண்ட்டான மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆடியன்ஸோட அந்த ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணுறது. இப்போ நீங்கள் பயத்தில் பேசுகிறவங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே இடத்துல உங்களுக்கு ஒரு தூண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஸ்டேஜ்லேருந்து பார்த்தாங்க அந்த தூணே நின்று பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆடியன்ஸை பார்த்து பேசுறதுக்கு பயம். ஸோ அந்த தூண்லேயே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அது வந்து ஆடியன்ஸுக்கும் பிடிக்காது. ஏன்னா வந்து அவங்களோட பர்சனல் கனெக்ட் இருக்காது. பர்சனல் கனெக்ட் இல்லாத அப்போ நீங்கள் சொல்கிறத அவங்க எப்படி கேட்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அங்கே பேசும்போது ஐ கான்டாக்ட் எல்லா ஆடியன்ஸோடையுமே மெயின்டைன் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு காம்படிஷனில் இருக்கீங்கன்னா ஜட்ஜை பாருங்கள். உங்கள் கூட அங்கே மற்றவங்க ஆடியன்ஸில் உட்காந்துருப்பாங்க, அவங்கள பாருங்கள். அப்படியே எல்லாரையுமே ஒரு கிளாஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் அப்படியே பேசும்போது அப்படியே எல்லாரையும் பார்த்துக்கிட்டே நீங்கள் பேசுனீங்கன்னா எல்லாரோடையும் ஒரு பர்சனல் கனெக்ட் கிடைக்கும். உங்களோட ஸ்பீச்சும் ரொம்ப நல்லா டெலிவரி ஆகும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிக்கலாம் நீங்கள் பேசுறது எவ்வளோ பேர் கேட்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் பேசுறது எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பர்சனல் கனெக்ட் இருக்கும் உங்களோட. ஸோ வந்து அதுவும் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பார்க்கப்போ உங்களுக்கும் இன்னும் ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும். சரி, நம்மளது நல்லா கேட்குறாங்க, நீங்களும் இன்னும் நல்லா சொல்ல ஆரம்பிப்பீங்க. உங்களோட பயமும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. அதாவது ஆடியன்ஸுக்கு என்ன ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா ஆடியன்ஸும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுவாங்க, லாஃப் பண்ணுவாங்க. அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு குட்டி ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்க வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த டைம் ஒரு செகண்ட் நிறுத்திட்டு அவங்க சிரிச்சு முடிச்சோன்னே நீங்கள் பேசுங்க. அந்த டைம் நீங்களும் கொஞ்சம் லாஃப் பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை காட்டுங்க. நீங்கள் எப்போ பேசும்போது அதிகமாக எக்ஸ்பிரஷன்ஸை காட்டுறீங்களோ அதுவே வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச்னு சொல்லலாம் அதை. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு சோகமான விஷயம் சொல்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அப்படியே லைட்டாக வாய்ஸை டல் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்பிரஷன் ஃபேஸில் காட்டு. அதுக்கு நீங்கள் வந்து பயங்கரமாக சினிமா ரேஞ்சுக்குலாம் நீங்கள் எக்ஸ்பிரஷன்லாம் காட்டுறேன். நார்மலாக ஒரிஜினலாக நீங்கள் வந்து இப்போ ஒரு சேடான நியூஸை பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாப்பியான நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குமோ அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே தூக்கிட்டு போய் ஸ்டேஜில் காட்டுங்க. நான் வந்து புதுசாலாம் உங்களை எதுவும் காட்ட சொல்லலை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டேஜில் வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை காட்டும் போது உங்களோட ஸ்பீச் வந்து இன்னுமே ஒரு லெவல் வந்து அதிகமாக தான் இருக்கும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொன்று வந்து அந்த ஆடியன்ஸுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. நீங்கள் வந்து ஒரு கவுண்டர் ஒன்று போடுறீங்க, ஒரு காமெடி சொல்கிறீங்க, இல்லைனா வந்து நீங்கள் ஏதோ ஒன்று சொன்னது பயங்கர சூப்பராக இருக்குது, எல்லாரும் ஆடியன்ஸ் கிளாப் தட்டுறாங்கன்னா நீங்கள் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அவங்க கிளாப் தட்டும் போது ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அவங்க முடிச்சோடனே நீங்கள் பேசுங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அது ஒரு 4 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் தான். நீங்கள் ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணலாம். அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. ஓகேங்களா காய்ஸ்? இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான டிப்பு தான் இதுவும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய பேர் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இன்ட்ராக்ட் வித் ஆடியன்ஸ். நீங்கள் வந்து ஒன்று பேசிட்டு இருக்கீங்கன்னா அப்பப்போ வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்க ஆடியன்ஸ் கூட. எடுத்தோடனே கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். சும்மா வந்து உங்கள் ஒரு டாபிக் பேசுறீங்கன்னா யாரையா கூப்பிட்டு, இல்லை நீங்கள் எல்லாருமே பொதுவாகவே நீங்கள் கேட்கலாம், இந்த டாபிக் வந்து எத்தனை பேருக்கு தெரியும், நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லும் போது சரி ஏதோ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு உங்களோட ஆடியன்ஸும் உங்களை ரொம்ப நல்லா கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் உங்களோட அந்த ஆடியன்ஸ் இன்ட்ராக்ஷனை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு டப்புன்னு வந்து ஏதோ ஒன்று கேட்கணும், டப்புன்னு யாரையும் எழுப்பி வந்து உங்களுக்கு தெரியுமா, இப்படி எழுப்பி கேட்க முடியலனா கூட பொதுவாக எல்லாருக்கிட்டையும் கேளுங்க. இந்த மாதிரி இந்த கொஷின் கேட்டு எல்லாருக்கும் தெரியுமான்னும் போது அந்த டைம் வந்து உங்களோட அந்த கனெக்ட் இருக்கும் ஆடியன்ஸோட. அந்த கனெக்ட் ஆடியன்ஸ் கூட இருக்கும்போது அவங்களும் நல்லா அவங்களோட அந்த ஸ்பீச்சை நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து அதனால் அப்பப்போ ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க அதுக்குன்னு. அப்புறம் உங்களோட கண்டென்ட் வந்து அங்கே ஸ்பாயில் ஆகிடும். நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஏதோ விஷயம்னா, இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்கிறீங்க, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்லிவிட்டு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் எத்தனை பேர் வந்து நீங்கள் ஒத்துக்கிறவங்க அவங்க கை தூக்குங்கன்னும் போது நிறைய பேர் கை தூக்குவாங்க. காய்ஸ், இப்போ நான் சொன்ன கொஸ்டின் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான்.
இந்த இந்த மாதிரியே வந்து நீங்கள் உங்களோட ஸ்பீச்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நிறைய இன்ட்ராக்ஷன் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜில் போய் ப்ரொடியூஸ் பண்ணும்போது கேட்குற ஆடியன்ஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கும் வந்து ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கும். ஒரு மாதிரி நல்லா ஒரு ரேப்போ கிரியேட் ஆகும் அந்த இடத்துல. ஓகேங்களா, உங்களுக்குள்ளேயும் அந்த ஆடியன்ஸுக்கும் இருக்கிற ஒரு ரேப்போ கிரியேட் ஆகும் அந்த இடத்துல. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். உங்களோட ஸ்பீச்சும் வந்து ஒரு ஹை லெவலில் இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர் மாதிரி ஆகிடுவீங்க நீங்கள் அந்த இடத்துல. ஓகேங்களா கைஸ், இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப சின்ன 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 டிப்ஸ் தான். இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகணும்னா நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு டிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட கண்டென்ட்டு, நீங்கள் வந்து உங்களோட கான்டென்ட்டை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பக்காவாக ரெடி பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து நான் சொன்ன இப்போ அடுத்த சொன்ன எல்லா அட்வைஸுமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யும். நீங்கள் உங்களோட கான்டென்ட்டில் சொதப்பிட்டீங்கன்னா எல்லாமே காலி. நீங்கள் அங்கே போய் ஸ்டேஜில் போய் எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் சொன்னால் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்களோட கான்டென்ட்டை நல்லா ரெடி பண்ணுங்கள். வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பேசுகிறதுக்கு. நீங்கள் என்னென்ன கான்டென்ட் ரெடி பண்ணீங்களோ அதை நல்லா உங்களோட மைண்டில் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. காய்ஸ், இப்போ நான் சொன்ன டிப் எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போனஸ் டிப்புக்குள்ளே போகலாம். உங்களோட அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர், இது ரெண்டுத்தையும் எப்படிப்பா நான் மொத்தமாக வந்து எராடிகேட் பண்ணுறது, ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராங்கான டிப்பு நான் வச்சுருக்கேன். அந்த டிப்பை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து உங்களோட அந்த ஃபியர் வந்து உங்கள் லைஃப்பை விட்டு போயிடும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் த ஃபியர். நீங்கள் எதிர்பார்க்கல இதுதான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு, பட் வேறு வழி இல்லை. இதுதான் வந்து ஹார்ஷான ட்ரூத். நான் என்ன தான் சொன்னாலும் என்ன தான் கதை விட்டாலும் நான் கடைசியில் வந்து நீங்கள் எப்போ போய் அந்த ஸ்டேஜில் நின்று பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பயம் உங்களை விட்டு போகும். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ஸ்டேஜுக்கு போங்க. இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்களா, உங்கள் கிளாஸில் ஒரு செமினார் நடக்கும். அந்த செமினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கிளாஸில் இருக்காங்களோ அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் ஸ்கூலில் ஒரு எஸ்ஐ காம்படிஷன், இல்லைனா வந்து ஏதோ ஒரு டாபிக் கொடுத்து ஆன் த ஸ்பாட் டாபிக் கொடுத்து பேசுகிற மாதிரி அந்த டாப்பிக்லாம் இருக்கும். அந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி காம்படிஷன்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்ததில் அந்த 300 ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போ அந்த ஸ்கூல் காலேஜ்லேயே இந்த ஸ்டேஜ் ஃபியரையும் பப்ளிக் ஸ்பீக்கிங்கையும் நீங்கள் வந்து விட்டுறீங்களோ, அந்த ஃபியரை நீங்கள் விட்டுறீங்களோ, அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீரியஸாக நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எப்போ இந்த ஃபியரை விடுறீங்களோ அப்போ தான் நீங்கள் கம்பெனியில் போய் ஷைன் ஆவீங்க. அங்கே கம்பெனியில் போகும்போது உங்கள் ஹெச்ஆரோ உங்கள் டிஎல்ஓ வந்து இதை வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னா எப்படி, உங்கள் டீம்மேட்ஸ் கூட ப்ரெசென்ட் பண்ண சொல்ல மாட்டாங்க. உங்கள் கிளைண்ட்ஸ் கிட்டையும் உங்களோட சீனியர் மேனேஜர்ஸ் கிட்டையும் ப்ரெசென்ட் பண்ண சொல்லும் போது எல்லாம் ஹையர் அஃபீஷியல்ஸ் உட்காந்துருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் வந்து பெனாத்திட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், உங்கள் வேலையே போயிடும். அந்த அளவுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் பப்ளிக் ஸ்பீக்கிங்கை அவாய்ட் பண்ணுறது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து உங்களோட ஏதாச்சும் காம்படிஷன்லாம் வருதுன்னா, இல்லை இன்டர் காலேஜ் காம்படிஷன் வருதுன்னா அங்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங், ஒரு குரூப் டிஸ்கஷன்லாம் போய் கலந்துக்கோங்க. பயங்கர ஜாலியாக இருக்குது குரூப் டிஸ்கஷனில் கலந்துக்கிறதுலாம். உங்களுக்கு தெரியுதோ உங்களுக்கு தெரிஞ்சது பேசுங்க. உங்களுக்கு யாரும் அந்த இடத்துல எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. சிரிக்கிறவங்க சிரிச்சுட்டு போட்டோம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு தடவை நீங்கள் அந்த மாதிரி உங்களை பார்த்து சிரிச்சிட்டாங்கன்னா நீங்கள் அடுத்த தடவை கண்டென்ட்டை ஒழுங்காக ரெடி பண்ணிட்டு வந்து பேசுவீங்க. இன்னொன்று அந்த பயம் உங்களை விட்டு போயிடும். நமக்கு இங்கே வேண்டியது என்னன்னா அந்த பயம் நம்மளை விட்டு போகிறது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ வந்து தைரியமாக இருங்க. அந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் வரும்போது, இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் காம்படிஷன், ஸ்டேஜ் ஃபியர் அவாய்ட் பண்ணுற மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் வரும்போது நீங்கள் அந்த காம்படிஷன்ஸ்லாம் எசிடேட் பண்ணாமல் தயவுசெய்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுதான் நான் வந்து சொல்கிறது. நீங்கள் எப்போ அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களோட அந்த ஃபியர் உங்கள் லைஃப்பை விட்டு போகும். நான் வந்து எப்படி என்னோட ஃபியரை போக வச்சேன்னா அப்படி தான் போக வச்சேன். ஓகேங்களா? நான் வந்து நிறைய குரூப் டிஸ்கஷனில் போயிருக்கேன், நான் பேசியிருக்கேன். ஸ்டேஜ் ஃபியரும் நான் ஸ்டேஜ்லேயே ஏறி பேசியிருக்கேன். எனக்கு வந்து பயம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போயே நான் சொல்கிறேன், பயம் இல்லைன்னா சுத்தமாக பயம் இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் பயம் இருக்குது தான், அது எல்லாருக்குமே இருக்கணும். அந்த பயம் இருந்தால் தான் நீங்கள் கண்டென்ட்டை ஒழுங்காக ரெடி பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி நல்ல வீடியோலையும் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக்.